வணக்கம். கட்சி ஆரம்பிக்கப்பட்டு முதல் தடவையாக தமிழக சட்டசபை தேர்தலை சந்திக்கும் வகையில் மக்கள் சந்திப்புகளை தொடங்கிய தாவேகாவுக்கு கரூர் சோக நிகழ்வு பின்னடைவை ஏற்படுத்திவிட்டது. அந்த சோக நிகழ்வில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாவேகா மீண்டு வருகிறது. விரைவில் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்திக்க உள்ளதாக அவரே அறிவித்திருக்கிறார். இதற்காக போலீஸ் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டு உள்ளது. போலீஸ் அனுமதி கொடுக்கும் தேதி நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விஜய் கரூர் சென்றால் அவரது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. விஜயின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் என்ன செய்வது என்று யோசிக்க வேண்டும். தள்ளமுழுவை சாக்காக வைத்து விஜயை காலி செய்து விட்டால் என்ன செய்வது? அதற்காக அவர் பாதுகாப்பு கோரியுள்ளார். இந்த விவகாரத்தில் ஆளும் திமுக அரசு தனது பொறுப்பை தட்டி கழித்து வருகிறது என்றார். மறுபக்கத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கரூரில் என்ன பூதமா உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். அவர் மேலும் தெரிவித்த போது விஜய் தைரியமாக கரூர் செல்லலாம். விஜயின் பாதுகாப்பை அவர்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். நானும் கரூரை சார்ந்தவன் தான். எங்க ஊருக்கு வருவதற்கு அனுமதி எதற்கு? கரூருக்கு வருவது கடினம் என்றால் எங்க ஊரில் பூதாகரமான மக்களா இருக்கிறார்கள். கரூருக்கு செல்வதே ஒரு அச்சுறுத்தல் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாம் என்றார். ஒரே கட்சியை சேர்ந்த முன்னாள் தலைவரும் இந்நாள் தலைவரும் இப்படி எதிரெதிர் கருத்துக்களை கூறியுள்ளனர். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியது குறித்து அண்ணாமலையிடம் கேட்டபோது நயினார் நாகேந்திரன் பேசியதை நான் கவனிக்கவில்லை என்று மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியது குறித்து அண்ணாமலையிடம் கேட்டபோது நயினார் நாகேந்திரன் பேசியதை நான் கவனிக்கவில்லை என்று சிம்பிளாக கூறிவிட்டு நடையை கட்டினார். விஜயின் தாவேக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மீது வழக்குகள் பாய்ந்துள்ளதால் முன்ஜாமீன் நடவடிக்கைகளும் தொடங்கியுள்ளன. மறுபக்கம் கட்சி பணிகளை தொடங்க மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கட்சி பணியாற்ற வேண்டுகோள் விடுத்துள்ளார். சட்டசபை தேர்தலுக்கு 6 மாதங்களே இருக்கும் நிலையில் தாவேகாவுக்கு தேர்தல் சின்னம் பெறுவதற்கான நடவடிக்கையில் தாவேகா இறங்கியுள்ளது. இதற்கான ஆலோசனைகள் நடத்த வேளையில் தான் கரூர் துயர சம்பவம் அந்த கட்சி நடவடிக்கைகளை புரட்டி போட்டு விட்டது. தற்போது மீண்டும் இந்த பணிகள் தொடங்கப்பட்டு உள்ளது. பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் பொது சின்னம் பெறுவதற்கு சட்டசபை தேர்தலுக்கு 6 மாதங்களுக்கு முன்பாக தேர்தல் கமிஷனுக்கு விண்ணப்பிக்கலாம். எனவே தாவேகா இந்த மாதம் கடைசி அல்லது நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் கமிஷனிடம் சின்னம் தொடர்பாக விண்ணப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா முதலில் ஆட்டோ சின்னத்தை குறிவைத்திருந்தது. ஆனால் அந்த சின்னம் கேரளாவில் ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. எனவே சுயேட்சை பட்டியலில் இடம்பெற்றுள்ள சின்னங்களில் ஒன்றை தாவேகாவுக்கு தேர்வு செய்ய வேண்டும். பரிசீலனைக்காக 3 சின்னங்களை தேர்தல் கமிஷனுக்கு அனுப்ப வேண்டும். அதில் ஒன்றை விருப்ப தேர்வாக கொடுக்கலாம். அந்த வகையில் 3 சின்னங்களை விஜய் மனதில் வைத்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அந்த சின்னங்கள் எவை என்பதில் ஊகங்கள் உள்ளனவே தவிர வெளியே யாருக்கும் உறுதியாக தெரியாது. இதற்கிடையில் கட்சியின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 2ஆம் கட்ட தலைவர்களை நியமிக்கும் பணியில் விஜய் தீவிரமாக இறங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜயின் இந்த நடவடிக்கை சோர்வாக இருக்கும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அமையலாம். விஜயின் அரசியல் வருகை 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வி அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில் இருந்தது. அதே நேரம் அவருடன் கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகளில் சில கட்சிகள் ஈடுபட்டன. ஆனால் திமுக மற்றும் பாரதிய ஜனதா மீது அவர் வைத்த கடுமையான விமர்சனங்கள் மூலம் தனித்து போட்டியிடும் முடிவைத்தான் விஜய் தேர்வு செய்வார் என்று நினைக்க வைத்தது. இந்த சூழ்நிலையில் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் அரசியல் போக்கையே மாற்றியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் விஜய் மீதான அணுகுமுறை தாவேகாவினர் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டங்களில் தாவேகாவின் கட்சி கொடி காட்டப்பட்டது. கொடி காட்டியது யார் என்பது தெரியவில்லை. தாவேகாவினர் தங்கள் கட்சி கொடிகளுடன் கலந்து கொண்டார்களா அல்லது அதிமுகவினர் தாவேகாவின் கட்சி கொடியுடன் சென்றார்களா என்பது தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமி விஜய் ஆகியோர் படங்களுடன் சுவரொட்டிகளையும் சிலர் ஒட்டினார்கள். அவர்கள் யார் என்றும் தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் குமாரபாளையத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் தாவேகாவினர் கொடிகளுடன் கலந்து கொண்டதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டுள்ளதாக பேசினார். எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் அதிமுக டிஷர்ட் அணிந்த தாவேகா கொடியை இளைஞர்கள் அசைத்துள்ளனர். அந்த இளைஞர்களை பார்த்து கொடி பறக்குது பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என இபிஎஸ் பேசியிருந்தார். இந்த நிலையில் கூட்டத்தில் தாவேகா கொடிகளை வைத்திருந்தவர்கள் தாவேகாவினர் இல்லை, அதிமுக இளைஞர்கள் என்று சிலர் சொல்கின்றார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் பேசிய போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கூட்டத்தில் தாவேகா கொடியுடன் சிலர் கலந்து கொண்டதாகவும் இதனால் கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அவர் காண்பது கூட்டணி கனவு, அது பகல் கனவாகத்தான் இருக்கும். காங்கிரஸ் கூட்டத்திலும் தாவேகா கொடி பறக்கத்தான் செய்கின்றது. அதற்காக நாங்களும் கூட்டணி கனவு காண முடியுமா என்றார். காங்கிரஸ் கூட்டத்தில் தாவேகா கொடி பறந்ததை அவர் பார்த்தாரா என்று தெரியவில்லை. போகிற போக்கில் திமுக விதிவிலக்காக எல்லா கட்சி கூட்டங்களிலும் தாவேகா கொடி பறந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.
மறுபக்கத்தில் பெரிய கட்சிகள் தமது கூட்டணியிலிருந்து கூட்டாளிகள் கலந்து விடுவார்களோ என்று கவலைப்பட தொடங்கியுள்ளன. எடப்பாடி பேசியது போலவே உதயநிதி ஸ்டாலினும் ஜாடை மாடையாக பேசியுள்ளார். அவர் இன்றைக்கும் கை நம்மை விட்டு போகாது என்று ஒரே போடாக போட்டிருக்கிறார். கை காங்கிரசின் சின்னம். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி, பாஜகவிற்கு புது அடிமைகள் நிச்சயம் கிடைப்பார்கள். ஆனால் எத்தனை அடிமைகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் திமுகவின் கடைசி தொண்டன் இருக்கும் வரை அவர்களால் தமிழ்நாட்டில் காலொன்று முடியாது. என்றைக்கும் கை நம்மை விட்டு போகாது. நான் என்னுடைய கையையும் உங்கள் மேல் வைத்துள்ள நம்பிக்கையையும் சொன்னேன் என்று கூறினார். கை நம்மை விட்டு போகாது என்று கூறியதன் மூலம் சூசகமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியை துணை முதல்வர் உதயநிதி உறுதி செய்தார். அதே நேரத்தில் கையை கைப்பிடிக்குள் வைத்திருக்க அதிக தொகுதிகள் கொடுக்க வேண்டி இருக்கலாம். இம்முறை கூடுதல் தொகுதிகளை கேட்போம் என தேர்தலுக்கு தேர்தல் கொளுத்தி போடுவதும் கடைசியில் முந்தைய தேர்தலை விட குறைவாகவே வாங்கிக் கொண்டு அமைதியாகி விடுவதும் தமிழக காங்கிரசுக்கு பழகி போன சமாச்சாரம். ஆனால் இம்முறை அதிக தொகுதிகள் என்பதோடு ஆட்சியில் பங்கு என்ற முழக்கமும் காங்கிரஸ் வட்டாரத்தில் சத்தமாக கேட்க ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு காரணம் அதிகாரத்தில் பங்கு வலைவிரித்து காத்திருக்கும் தாவேக தலைவர் விஜய். ஆட்சியில் பங்கு தருவோம் என்று விஜய் சொன்னதிலிருந்து காங்கிரஸ் கட்சியுடன் விஜய் கைகோர்க்கலாம் என்ற பேச்சும் பலமாக அடிபட ஆரம்பித்து விட்டது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்டால் திமுக தலைமை சங்கடப்படக்கூடும் என்பதால் இத்தனை நாளும் அடக்கி வாசித்த காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் தேர்தல் நெருங்குவதால் இப்போது வரிசை கட்டி வாய் திறக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். திமுகவிடம் இம்முறை கூடுதல் தொகுதிகளை கேட்பதுடன் ஆட்சியிலும் பங்கு கேட்க வேண்டும் என்பது காங்கிரஸ் தொண்டர்களின் எண்ணமாக இருக்கின்றது. அவரது எண்ணத்தை நானும் பிரதிபலிக்கின்றேன். கட்சி தலைமை இதில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று மைக் பிடிக்கும் இடமெல்லாம் மனு போட்டு வருகிறார் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார். தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரியும் ராஜேஷ்குமாரின் கருத்தை வழிமொழிந்து வருகிறார். அத்தோடு நில்லாமல் விஜயை கைது செய்தால் மோசமான பின்விளைவுகள் ஏற்படும் என்று தாவேகா தரப்பையும் தாஜா செய்கிறார் அழகிரி. தேர்தல் வருவதற்கு 6 மாதத்துக்கு முன்னரே வான வேடிக்கைகள் தொடங்கிவிட்டன.